வியாழக்கிழமை காலையில் பரபரப்பாக வந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, லேத்துலேருந்து வந்து கலப்பையில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கலப்பைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக அந்த பழைய பெயிண்ட் எல்லாம் வந்து சுரண்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. தின்னரு, ப்ரைமரு, பச்சை கலர் பெயிண்ட்டு, ப்ளூ கலர் பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு கலர் கலராக டப்பா டப்பாவாக வாங்கி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தேங்காயும் போட்டுட்ருக்குது இன்றைக்கி. ஒரு 7 பேர் வந்து தேங்காய் போட்டுட்ருக்குறாங்க. அதை எடுக்கிறதுக்கும் ஆளுங்க வருவாங்க. காலையில் சமையல் வேலையோடு சேர்த்து லேத்துலேருந்து வந்தவங்க 2 பேர்த்துக்கு, பெயிண்ட் அடிக்கிறவங்க 2 பேர்த்துக்கு, தேங்காய் போடுறவங்க 7 பேர், தேங்காய் எடுக்கிறவங்க வந்துட்டு ஒரு 2, 3 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு 2, 3 பேர், எல்லாத்துக்கும் சேர்த்து டீ வைக்கணும். சமையல் வேலையை முடிச்சுட்டு டீ வச்சு கொடுத்துட்டு, கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாடு எருமையெல்லாம் வந்து தவிடு காட்டி நிழல்ல கட்டி வச்சுட்டு அதுக்கு தீனி போட்டுட்டு சாணி அள்ளுற வேலை, மத்தியானம் டீ கொடுக்குற வேலை. நல்ல வேலை ஸ்கூலும் லீவ் விட்டங்காட்டி சஷ்வின் மாமா 2 பேரும் தேங்காய் எடுக்கிற ஆளுங்களோட போயிட்டாங்க. அதனால நான் போகலை தேங்காய் எடுக்கிறதுக்கு. 2, 3 கோட்டிங் விட்டதில் கலப்பை வந்து பளிச்சு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. வாசல் தான் நாரி போச்சு பாருங்கள்.